ஃப்ரெண்ட்ஸ் மரத்திலே பழம் பழுத்து இருக்கு. எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. நல்லா குண்டு குண்டா பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் குட்டி போனும் தொட்டாச்சு. நீங்க தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க இத தொட. குட் கா. நீல ஏதோ ஒண்ணு வந்து கடிச்சிருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்போட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சப்போட்டா பழ தோட்டத்துக்கு வந்து போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல சப்போட்டா பழம் சூப்பரா இருக்கும். அதனால போயிட்டு சப்போட்டா பழ தோட்டத்துக்கே போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். குட்டி பொண்ணு நானு அப்ப எல்லாரும் போறோம். போலாமா? போலாம். சொல்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வரலாம். சூப்பரா இருக்கும். கடையில வாங்குற பழத்தை விட இங்க வாங்குற பழம் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்மளே அப்படியே கையால பறிச்சுட்டு வந்து பழுக்க வச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஜஸ்விதா வாக்கிங்ல வரீங்களா? ஆமா, இந்த சைடு வந்து வாக்கா நல்லா இல்ல, தண்ணி நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால வண்டியில வர முடியல. ரோட்டு வரைக்கும் வண்டியில வந்தோம். இப்ப வந்து பாத்தோன்னா ஆமா ஒத்தையடிப்பா அது மாதிரி நடந்து வந்துன்னு இருக்கோம். போன டைம் குட்டி பொண்ணு கூட்டிட்டு வந்தேன். அப்ப வந்து குட்டி பொண்ணு சின்னதா இருந்தா. ஆமா, இப்ப வந்து வளர்ந்துட்டா. இவரே வந்து பாத்தனா பழம் பறிப்பாரு எனக்கு தெரிஞ்சு. நடக்கிற டைம் இப்ப போலாமா? போலாம். ஓகே. நாங்க சப்போட்டா பழம் பறிக்கலாம்னு வந்தோம். இங்க கொல்லியில மயில் மேய்ஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்விதா பார்த்துட்டு எனக்கு மயில் காட்டுறாரு. ஜஸ்விதா மயில் இப்ப எங்க பார்த்தாலும் நிறைய மயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ்ல. ஜஸ்விதா மயில் நல்லா இருக்கா? சங்கீதாவும் அத்தையும் அவ்வளோ தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தூரத்தில் வராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வண்டியில் வந்துட்டோம். நானும் ஜஸ்விதாவும். அத்தை வராங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வண்டியில் வந்து சைன்னு வண்டியில் வந்துடுவோம். நாங்கள் மயில் இங்கே மேய்ஞ்சிட்டு இருந்தது. பாப்பா மயில் காட்டுச்சேன். கடை பாப்பா பார்த்துட்டு மயில் எனக்கு காட்டுச்சு. ஆமாம், மயில் தான் மேய்ஞ்சி நடக்கும். நிறைய மயில் இருக்கும் இங்க. போலாமா? கோழி மாதிரி மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஆமா, ஆயாக்கிட்ட பொசிஷன். ஓ, ஆயாக்கிட்ட வர மாட்டார், வண்டியில தான் வருவாரு. வலி வேலை நடக்க விடலாம். வெக்கா வந்துச்சுராடி. எதுக்குமா வெக்கா வந்துச்சா? இன்னொன்னு பூச்சி கட்டுறது. வா வா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தோப்புக்கு வந்தாச்சு. சப்போட்டா மரம் தோப்புக்கு. இந்த சைடு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம். ஆமா, நெல்லிக்காய் எல்லாம் பறிச்சாங்க. இங்க பாருங்க, அதுவும் பாரு எவ்வளவு பெரிய நெல்லிக்காய் பாரு. மரத்துல இருந்து விழுந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு வந்து ஆப்பிள் சைஸ் இருக்குப்பா. ஆமா, கொய்யா பழமா காட்டின்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா நெல்லிக்காய். இது நெல்லிக்காய் எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. மயில் மேய்ஞ்சிட்டு இருக்கு இங்க கூட உள்ள. சரி, நம்ம போய் சப்போட்டா பழம் பறிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டா மரம் காயெல்லாம் நிறைய இருக்கு. குட்டி பொண்ணு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிட்டே வராரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பறிக்கலாம். முன்னாடி நிறைய மரம் இருந்துச்சு. இப்போ மரமே வந்து பார்த்தோன்னா காணாத மாதிரி இருக்கு. மரம்லாம் இருக்குது, மரம்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. சரி பறிக்கலாம். இதுல வந்து பார்த்தோன்னா 2 டைப் இருக்கும். நல்லா குண்டு குண்டாவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஊசியா நீட்டாவும் பழம் இருக்கும். 2 வெரைட்டியில வந்து பழம் இருக்கும். ஸோ இந்த மரம் நீட்டா இருக்கும் காய். இதுல இந்த நீட் காய் தான் வந்து பார்த்தோன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் சொல்லுவாங்க அம்மா. நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போட்டா பழம் அப்படியே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. நல்லா பெரிய காயா முத்தனதா பாருங்க. இங்க பாருங்க, இத கூட கடிச்சு வச்சிக்குது. கரண்ட் எடுத்து கொஞ்சம் வாசனை வந்தாலே கரண்ட் இடும் போல. முத்திடுச்சுனா கடிச்சிரும் அவ்வளவுதான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முத்தி இருக்குது. அணில் கடிச்சு, அணிலே ஏதோ ஒண்ணு வந்து கடிச்சிருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போட்டா பழம். ஓகே, ஹாய். அணில் கடிச்சதை நீ மட்டும் சாப்பிடு, பாப்பா கொடுக்காத ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஏதாவது நடந்தா எனக்கு நடக்கட்டும். ஆமா, சரியான ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அணில் கடிச்ச பழம் தான். ஆனா அணில் கரெக்டா பழமா இருக்கிறது தான் ஒரு வாரமா கடிச்சிருக்கு. ஆமா, கடிச்ச பகுதியெல்லாம் தூக்கி போட்டு நல்லா இருக்கிற பகுதி சாப்பிட வேண்டியதா. சரி சரி, நல்லா இருக்கும் அணில் கடிச்ச பழம். டேஸ்ட் அதுக்கு தான் தெரியும், டேஸ்டான பழம் இதுன்னு. அணிலுக்கு தான் தெரியுமா? சூப்பரா இது பா, செம்ம தித்திப்பு பேபி, செம்ம டேஸ்ட். வேணாம், உங்க அப்பா கொடுக்க வேணான்ட்டாரு. தர மாட்டேன். ஜஷிதா வேணாம் விடு. அத்தை என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ்? அத்தை பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம இன்னும் ரவுண்ட்ஸ்லேயே இருக்கோம், சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் ஒன்று கூட பறிக்க ஆரம்பிக்கல. அத்தை தான் முத்தனை தான் பறிக்கிறாங்க. காட்டுங்க, இங்கே பறிச்சு வச்சிருக்காங்க அத்தை. பழமா? செங்காவா இருக்கு. பழமா? ஒரு ஆயா தருவாங்கன்ட்டு தான் ஆயா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வர்றாரு.
செங்கா அத்தை சாப்பிட்றது. இந்த ஜெஷிதா நல்லா மரத்துலேயே பழுத்த பழம். சப்போட்டா பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் இந்த கொல்லிக்கு தேடி வந்திருக்கோம். பறிக்கலாமா? சங்கீதா வேடிக்கையா? இந்த மரத்துல இலை இருக்கிற மாதிரியே தெரியல, வெறும் காய் தான் இருக்குது இந்த சைடு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சப்போட்டா மரத்துல. சோ இது பறிக்கலாம். பார்க்கவே ஆசையா இருக்கு. ஆக்சுவலி கடையில வாங்க கேட்டதுக்கு வந்து பார்த்தனா நல்லா பார்க்க பலபலன்னு இருக்கும். ஆனா வந்து சாப்பிட நல்லாவே இருக்காது. உள்ள அப்படியே கல்லு மாதிரி இருக்கும். டேஸ்டே நல்லா இருக்காது. மண்ணு மாதிரி இருக்கும் ஒரு சிலது. சோ இது அப்படியே தேன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்டா இருக்கும். மருந்து இருந்து எதுவும் அடிக்காது. அப்படியே நேச்சுரல் பழம். அப்படியே காயை பறிச்சுட்டு போய் நல்லா கழுவிட்டு அப்படியே பழுக்க வச்சுன்னா ஒரு 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துரும். சூப்பரா இருக்கும் சாப்பிட. என்ன குட்டி பொண்ணு ஜெஷிதா பொண்ணு சாப்பிட்டுட்டு தோர்க்குது பழகுது. சூப்பரா இருக்குது. தோக்குது காயை சாப்பிடுறதுக்கு. அம்மா பழுக்க வச்சு தரேன். டேஸ்ட் நல்லா இருக்குதாம்மா? நல்லா சிரிப்பா இருக்குது. கொஞ்சம் செங்கா இருக்குமா கொஞ்சம் தோரா இருக்குது. அவ்வளவுதான். அரி நீ என்ன வேடிக்கை பார்க்க தான் வந்தியா? சரி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நல்லா ஆசையா இருக்கு. அம்மா பறிக்கு நிறையா. இங்க பாரு தொட்டாச்சி நீங்க செடி பாரு பாத்தியா? அம்மா வந்து பாத்தீங்கன்னா காய் பறிச்சுன்னு இருக்காங்க. நானும் குட்டி போனும் தொட்டாச்சி நீங்க தொட்டு தொட்டு விளையாடிட்டு இருக்கோம். இங்க பாருங்க இங்க இத தொடு இத தொடு தொடு. குட் காய். இது தொடு தொடு. இந்த இலையை தொடறேன் அப்படியே பாருங்க. அது பாருங்க எல்லாமே சுருங்கிடுச்சு. டக்கு 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 நீங்க இலை இருந்த இடமே தெரியும். யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொல்லி ஃபுல்லாவே இந்த தொட்டாச்சி நீங்க செடி நிறைய இருக்குது. அதனால ஆசையா இருக்குது அது தொடறதுக்கு. தொட்ட உடனே சங்கின்னு சுருங்கிறாரு. குட்டி பொண்ணு வந்து தொட்டு பாக்குறாரு. எது தொடறனே தெரியாது. தரையை தொடற என்னென்னதே தொட்டு கிடக்குறாவ. ஏமா ஏன் சுருங்குது தெரியலையே? தொட்டாச்சி நீங்க செடிமா அதனால தான் சுருங்குது. அவ யோசிக்கிறா பாரு. யாராவது பசங்களாம் அடிச்சா உடனே அழுதுருவாங்க. வலிக்குதோ வலிக்கலோ ஏதாவது சொன்னாலே அழுதுருவாங்க. அவங்களாம் பார்த்து தொட்டாச்சி நீங்க போலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொட்டாச்சி நீங்க தொட்ட உடனே சுருங்கிடும். அது வந்து தொட்டாச்சி நீங்க சொல்லுவாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், மரத்தை சுத்தி நிறைய தண்ணி விட்டுருக்காங்க. தண்ணியில அத்தை வந்து பயங்கரமா தேடி தேடி பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரத்துல பார்க்கவே நல்லா ஆசையா இருக்கு. ஜஸ்விதாவும் போய் சப்போட்டா பழம் பறிக்க கிளம்பிட்டாரு. என்ன ஜஸ்விதா? ஸ்ட்ரென்த்தான ஆள் தான் ஜஸ்விதா. நீ மேல பால் ஊத்தி காயமாவ பார்த்து பாரு. இதெல்லாம் காயமாவாது. சும்மா கரைப்பட்டு குடிக்க அவ்வளவுதான். செம்மையா இருக்கு. ஜஸ்விதா பாப்பாவும் ஆர்வமா பறிக்கிறாரு. ஆமா. சரி பறிக்குது ஜஸ்விதா. பெருசா பறிக்கணும். பெருசா மேல பாப்பா மேலதான் எந்த பெருசு பறிக்கிட்டா. சரி என்ன அத்தை ஸ்பெஷலா எதை எடுத்துன்னு வராங்க? அதெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், மரத்திலே பழம் பழுத்து இருக்கு. அது வந்து அத்தை அழகா கண்டுபிடிச்சு பறிச்சுன்னு வந்தாங்க. அப்போ எவ்வளவு பெருசு பாருங்க பழம். ஒன்னு ஆப்பிள் சைஸ்ல இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா நல்லா ஸ்வீட்டா இருக்கு தீபா. ஃப்ரெண்ட்ஸ், செம்ம இயற்கையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இடம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காய் பறிச்சாச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோ காய் தேவை. அந்த 2 கிலோ மட்டும் பறிச்சிட்டோம். பறிக்க தந்தா எவ்வளவு வேணாலும் பறிக்கலாம். நிறைய இருக்கு மரத்துல. ஆமா, மரம் பூரா காய் இருக்கு. அம்மா பறிச்சாங்க. எல்லாம் குண்டு குண்டா பறிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டூரா வந்துக்கிறீங்க 2 பேரும். மாமரத்துல வந்து உட்காந்துக்கிறீங்க. மாமரமும் இருக்குல்ல. நாங்க வந்து பாப்பாவை பாத்துக்காக நான் உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க பறிக்கிறீங்க. எல்லாருமே பறிக்க முடியும். அப்புறம் குட்டி பொண்ணு கீழே போய் அந்த தொட்டாச்சி நீங்க தொட்டுன்னு இருக்கா. கடைசியில அதுல முள்ளு நிறைய இருக்குது. நான் அப்புறமா தான் வந்து பார்த்தனே. அது தொட்டா நல்லா சுருங்குது. நான் வேகமா தொட்ட மாதிரி முள்ளு குத்துது. அப்புறம் பார்த்தா தொட்டாச்சி நீங்க எல்லாம் ஃபுல்லா முள்ளு. ஆமா, இங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் தொட்டாச்சி நீங்க தான். தொட்ட உடனே சுருங்கிடும். அப்புறம் முள்ளா இருக்கு. எங்க பார்த்தாலும் முள்ளு இருக்கு, குட்டி குட்டி முள்ளு. சரி போலாமா? நீங்க தொட்டாச்சி நீங்க மட்டும் தான் பாத்தீங்க. இன்னொன்னு பாக்கல, ஒட்டடை காய். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு விளையாடுவோம் நாங்க. ஆமா, இதை பறிச்சு என்ன பண்ணுவோம்னா, இது இப்படி பறிச்சு அப்படி சங்கீதா தலையில இங்கேருந்து போட்டோம்னா ஒட்டிக்கும் போய். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ சங்கீதா தலையில ஒட்டிக்கின்னு இருக்குது 2 அவருக்கே தெரியல. பாப்பா சட்டையில ஓட்டிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பறிச்சு முடிச்சாச்சு, கிளம்புறோம். இவங்க மேல ஒட்டுக்க அடிச்சா எடுக்கவே இல்லை. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்க்ரோ இருக்கும்ல அது மாதிரி வந்து இப்படி தூக்கி போட்டாலே ஒட்டிக்கும். ஜெஷிதா கொய்யாக்கா. ஜெஷிதா கொய்யாக்காவும் பறிச்சு கொடுத்தாச்சு. ஆமா, குட்டியா இருக்கு, முத்தன இந்த மாதிரி இருக்கு. குட்டி அது அது பறிக்காது. ஆமா, முத்தனது தான் நல்லா இருக்கும். அம்மா அங்க பறிச்சு வச்சு பழம் பாரா, அத்தை மட்டும் பழம் பறிச்சு வச்சிருக்காங்க பாரு. இவ்வளோ நேரம் இங்கே பார்த்தியே, இங்கே பாரு அண்ணாச்சி செடி நிறைய இருக்குங்க. செடி ஆமாம் நிறைய. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அண்ணாச்சி செடி. இதில் அழகாக நீட்டாக அண்ணாச்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், வர வழியிலே இருக்கு. என்னங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாகலிங்க மரமா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நாகலிங்க மரம். ஏணிலாம் வச்சுருக்காங்க, பூ பறிக்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாகலிங்க பூவு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. காய் பாருங்களேன் எவ்வளோ பெருசு, நல்லா குண்டு குண்டு குண்டாக இருக்குது. பூ நிறையா இருக்குது அத்தை மரத்தில். ஆமாம், இங்கேயே இருக்குது பூ. முள்ளு சீத்தாப்பழம். முள்ளு சீத்தாப்பழமா? நான் பார்த்ததே இல்லையே. முள்ளு சீத்தாவா என்னன்னு தெரியல. ஆனா முள்ளு சீத்தா மேல துர்க்கியன் பழம்லாம் இருக்குல்ல, துரியன் பழம் மாதிரி இருக்கு. துரியன் பழமா கூட இருக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், துரியன் பழமா கூட இருக்கும்ல. ஆமா, தெரியல. இங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வெளிச்சமே இல்லை இங்க சரியா. மேல போய் பார்த்தா தெரியும். 3-4 காய் இருக்குது. ஒரு கிட்ட ஒரு காய் இருக்குது. ஆனா இல்ல பூச்சி பிடிச்சிச்சு. அதே கூட இருக்குல்ல. கரெக்டாக மாடு ஓட்டின்னு வரதுக்கும் நாங்கள் வரதுக்கும் கரெக்டாக ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாடு அம்மா கட்டிட்டு இருக்காங்க, பால் கறக்கணும். இப்போ குட்டி போனே மாடு கட்ட தாத்தா மாடு ஓட்டின்னு வந்துட்டாரு. தாத்தா சொல்லாண்டி, எப்பயாவது ஒரு தடவை அத்தி பூத்தாள் போய் சொல்லுவாங்களா, அது மாதிரி எப்பயாவது ஒரு தடவை தாத்தான்றாரு. அவ்வளோதான். அது தவிர நம்ம இதே மூணு பார்த்து கிடக்குறா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பழத்தை வந்து கழுவி வைக்கலாம். ஆமா, 3 கிலோ. பச்சை கொஞ்சமா தான் இருக்கும், நல்லா கலரா இருக்கு. நெல்லிக்காய் ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா காய் பறிச்சுன்னு வந்தாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது நல்லா கழுவணும். கழுவிட்டு பழுக்க வச்சா சூப்பரா பழுக்கும். அந்த பாலோட வச்சுன்னா வச்சுக்க, அது ஒரு மாதிரி வந்து கல்லுக்கெல்லாம் அழுத்தமா இருக்க மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த பால்லாம் கழுவிட்டு அப்படியே பழுக்க வச்சா நல்லா பழுத்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய். வெளியில வாங்கினா 80 ரூபாய் 100 ரூபாய் சொல்லுவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்கன்றதுனால 40 ரூபாய். அதான் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபாய் தான் கொடுப்பாங்க. சூப்பர் பழம். லட்டு மாரி பெருசு பெருசா இருக்கு, நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி. அவ்வளவுதான். இவர் வந்து கழுவி வைப்போம். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பாத்தோம்னா பானிபூரி, மசாலா பூரி. இது எங்க ஊர்ல பானிபூரி தான் சொல்லுவோம். மசாலா பூரி என்ன பூரி நீ சொல்ல? பானிபூரில வாணிபூரி சொல்ல. நம்ம முன்னாடி நீ சாப்பிடுப்பா. சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அதுல பொரி நிறைய போட்டிருக்காங்க. அந்த பொரி எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இறங்கிட்டு அவ்வளவுதான் இருக்கிறாரு. அவ்வளவுதான் இருக்கு பேபியா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து மசாலா பூரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பெரிய தட்டுல போட்டு சாப்பிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தாத்தா பின்னாடியே போறாரு. அவரு எங்க போனாலும் பின்னாடியே போறாரு. தாத்தாக்கு தோழி அவரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.